சாயங்காலமான போது, இந்த வார்த்தையை கவனிங்க, மத்தேயு 26:20. சாயங்காலமான போது அவர் பன்னிரோடு கூட என்ன செய்தார்? பந்தியிருந்தார். பன்னிருவருனா யூதாஸ் சேர்ந்தது தான். யூதாஸ் அப்போ சாகலை, அவன் இருந்தான். இந்த ராபோஜனத்தை 19ஆம் வசனத்தில் இயேசு கற்பித்தபடி சீசர்கள் போய் பஸ்காவை என்ன செய்தாங்க? ஆயத்தம் பண்ணினாங்க. இயேசு கற்பித்தபடி. இன்றைக்குள்ள சபைகள் இயேசு கற்பித்தபடி ஏன் செய்யலைன்னா, அவங்க தலைவர் மனுஷனாக இருக்கான், இவங்க தலைவர் இயேசுவாக இருந்தார். அதனால தான் இன்றைக்குள்ள ஸ்தாபனங்கள் இது திருவிருந்து என்றும், அடுத்து நற்கரணை என்றும், அடுத்து புது நன்மை என்றும், எப்படியோ நான் பல பேரில் சொல்லி, இந்த பைபிளில் இல்லாத வார்த்தை தான் இப்போ நான் சொன்னது. இப்போ இந்த ராபோஜனம் சொல்கிறது பைபிளில் இருக்கா? இருக்கு. யோவான் 21:20 படிங்க, 1 கொரிந்தியர் 11:21 படிங்க. அந்த நிகழ்வு அப்ப பிக்குதல ராபோஜனம் என்று ஆதியில் அப்போஸ்தலர்கள் அழைச்சாங்க. படிக்கிறீங்களா? யோவான் 21:20. இயேசுவுக்கு அன்பாயிருந்தவனும், இந்த வார்த்தையை குறிச்சுக்கிங்க, ராபோஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலே சாய்ந்தவனுமாகிய, சாய்ந்து ஆண்டவரே உண்மை காட்டி கொடுக்குறவன் யாருன்னு கேட்டவனமாகிய அந்த அன்பின் சீசன் யோவான் அப்போஸ்தலன். யோவான் 13ஆம் அதிகாரத்தில் 25 அந்த வசனம் வருது. அதைத்தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அந்த 13ஆம் அதிகாரத்தில் கால் கழுவுனதும் அப்பம் பிட்டதும் கொடுத்தது இங்கே ராபோஜனம்னு சொல்லியிருக்கு. கவனிங்க. 1. 2வது 1 கொரிந்தியர் 11 அதிகாரத்தில் ராபோஜனத்தை பற்றி, அப்பம் பிக்குதலை பற்றி, சபை கூடுதலை பற்றி அந்த 23ஆம் வசனத்திலிருந்து அன்று ராத்திரியிலே அப்பத்தை பிட்டு சீசர் கொடுத்தாருன்னு பவுல் சொல்கிறான் இல்லையா ராபோஜனத்தை பற்றி. ஆனால் முறையில்லாமல் சிலர் செய்கிறாங்க, அதை ராபோஜனம் பண்ணுறது இல்லைன்னு அதில் 21 சொல்கிறாங்க. அதில் 21 படிங்க. இப்படி செய்வது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுதல், அதாவது முறையில்லாமல் செய்வது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுதல் அல்ல. இன்றைக்குள்ள ஸ்தாபனங்கள், திருச்சபைகள் முழுவதும் முறையோடு செய்கிறாங்களா, முறை இல்லாமல் செய்கிறாங்களா என்பது இந்த வசன அடிப்படையில் நீங்களே பார்த்துக்கோங்க, நீங்களே திருப்பணிக்குங்க, நீங்களே தெரிஞ்சுக்குங்க. இதைத்தான் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாரத்தின் முதல் நாளில் அப்பம் பிக்கும்படி சீசன் கூடினாங்கன்னு இருக்கு. ராத்திரியில் மற்றும் அவன் பிரசங்கம் பண்ணான்னு இருக்கு. அதில் தான் ஐத்திகின்னு ஒருத்தன் தூக்க மையத்தில் விழுந்தது. அப்போஸ்தலர்கள் அதை இது பண்ணாங்க. ஏன் அந்த வாரத்தின் முதல் நாளில் அப்பம் பிக்கும்படி செஞ்சிட்டாங்கன்னா, இயேசு அன்னைக்கு உயிர்த்திருந்தார், அன்னைதான் ஞாயிற்றுக்கிழமை. இந்த புரிதல் கூட கிறிஸ்தவங்களுக்கு இல்லையே, அதான வேதனை. நம்ம போன சனிக்கிழமை ஒரு துக்க நிவர்த்தி கூட்டத்தில் நான் கலந்து கொண்டேன். அதில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு சகோதரர் டாக்டர் சத்யராஜ் ஐயா ஞாயிற்றுக்கிழமை இறந்துருக்காரு. அதை ஓய்வு நாள்னு ஒருவர் சொல்கிறார். ஓய்வு நாளில் மறைச்சிட்டார். அப்போ ஞாயிற்றுக்கிழமைக்கு எதுன்னு தெரியல, ஓய்வு நாள் சனிக்கிழமை எதுன்னு தெரியல, வாரத்தில் முதல் நாள் எதுன்னு தெரியல. அப்படி வளர்த்து வச்சிருக்கான் போதகர் ஸ்தாபனம். நான் அதைத்தான் சொல்கிறேன், அவங்கள சொல்லலை பாவம். இவங்களும் அதை இறங்கி கண்டுபிடிக்க முடியல. இவங்க சொன்னால் சரிதான், பெரியாள் சொன்னால் பெரும்பால், எந்திரினா எந்திரி, உட்காருனா உட்காரு, அவன் இப்படி. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். யார் எதை சொன்னாலும் நம்பிடாதீங்க. இப்போ நான் சொல்கிறது கூட கரெக்டாக இருக்குன்னு நினச்சி போயிடாதீங்க. என்ன ஏது உண்மைதானா பொய்யா செக் பண்ணுங்கள், வசனத்தை பாருங்கள். இந்த வாரத்துலேருந்து அடுத்த வாரம் வரைக்கும் யோசித்து நல்லா இருந்தால் சேவ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டா டெலீட் பண்ணிக்கங்க. இல்லாட்டினா என்கிட்ட கேளுங்க, என்னையை கூட திருத்துங்க. ஐயா என்னையா இப்படி தப்பாக பேசுகிறீங்க, நான் திருத்திக்கிறேன்ல, என்னையை திருத்துங்க. உங்களை திருத்த நான் அன்பாக போராடுறத மாதிரி என் மேலே அன்பாக இருந்தால் என்னை நான் தப்பாக பேசுனா திருத்துங்க. கரெக்டாக இருந்தால் விளக்கம் சொல்லுவேன், இல்லை தப்பாக இருந்தால் நான் திருத்திக்கிறேன்ல. நானும்
தெரியாமல் பேசுகிறது உண்டு. ஒரு ஐயா கேட்குறாரு, நீங்கள் எல்லாரையும் அவன் இவேன்னு சொல்கிறீங்க, ஒருமையில் அவன் இவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கமாண்டில் சொல்கிறாரு. உங்களுக்கு பல விளக்கம் சொல்லியிருக்கேன், இப்போயும் கேட்டுக்கோங்க, யாராவது கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள். பைபிளில் அப்படி தான் இருக்குது. ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தேவனையும் இயேசுவையும் ஆவியானவர் இந்த 3 பேரை தவிர மற்ற எல்லாரையும் அவன் இவன் வந்தான் போனான் செத்தான்னு தான் இருக்கே தவிர, அந்த அடிப்படையிலே தான் நான் பேசுகிறேனே தவிர, ஏன் பேசுகிறேன்னா தேவனுக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்பதற்கு அங்கே சொல்லப்பட்டபடி நீங்களும் புரிஞ்சுக்கிங்க என்பதுக்கு தான் நான் சொல்கிறேன். மரியாதையோடு பேசுகிறோம்னு பவுல் வந்தார் போனார், வந்தார். இயேசுன்னா இயேசு, அவரும் வந்தார், இவர் வந்தார், அவர் வந்தார்னா எவருன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அவர்னா இயேசு, இவன்னா ஓஹோ மனுஷன் தான் போல் இருக்கு, புரிஞ்சுக்கிறவன். அந்த வார்த்தையிலேயே நீங்கள் விளக்கம் கொடுக்க வேண்டியதில்லை. இந்த அடிப்படையில் தான் வேதாகமத்தில் எழுதியிருக்கு. அதுதான் நான் சொல்கிறேன். தனிப்பட்ட முறையில் பேசும்போது அப்படியா பேசுகிறேன், மரியாதையோடு தான் எல்லாரையும் பேசுகிறேன். வேதாகமத்தில் வரும்போது எல்லாரையும் அவன் இவன்னு சொல்கிறேன். இயேசுவையும் தேவனையும் ஆவியானவரை மட்டும், அந்த 3 பேரை மட்டும் அவர் இவர் வந்தார் போனார் வித்தியாசம் வேதத்தில் படுத்துறது மாதிரி நான் வித்தியாசம் அதே பாடியில் போகிறேன். அதுதான். இதை நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள், நீங்களும் புரிஞ்சுக்கிங்க. தெரியாதவங்களுக்கு இப்படி இந்த அர்த்தத்தில் தான் பேசுகிறாருன்னு சொல்லுங்கள். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஆகவே தேவ பிள்ளைகளே, ராபோஜனம் என்ற அந்த வார்த்தையை இன்னைக்குள்ள கிறிஸ்தவங்க எடுத்துட்டாங்க. பெந்தேகோஸ்துக்காரங்க கூட திருவிருந்துன்னு தான் சொல்கிறாங்க. நம்மளை விட ரொம்ப பெரிய ஆளுங்க, ரொம்ப பயங்கரமாக ஆகிட்டாங்கன்னு சொல்லி நம்ம பெந்தேகோஸ்துக்காரர்கள் நினைக்கக்கூடாது. நான் சிஎஸ்சியில் போதகராக இருக்கும்போது அடேங்கப்பா பெந்தேகோஸ்துக்காரங்க பிரசங்கம் கேட்டு மயங்கிட்டேன். வானத்துக்கு பூமிக்கு தவிர மாதிரி தவி பேசுவாங்க. எல்லாரும் விமர்சனம் பண்ணுவாங்க, சத்தியத்தை சொல்லுவாங்க. அடேங்கப்பா அவங்க பார்த்தீங்கன்னா அப்படி பிரசங்கம். பாளையங்கோட்டை பெருமாள்புரத்துக்கு அடிக்கடி நான் சாத்தூர்லேருந்து கன்வென்ஷனுக்கு லேவியர் முகாம்னு நடத்துவாங்க. பாஸ்டர் ராஜேந்திரன் சொல்லி ஒருவர் நடத்துவார். பயங்கர கூட்டம், நல்ல ஒயிட்டோட நல்லா அவங்க அந்த கவர்ச்சியில் தாயா நான் சிஎஸ்ஐ விட்டு வந்தேன். வந்து பார்த்தா ஆர்சிக்காரன், சிஎஸ்காரன், பெந்தேசுக்காரன் எல்லாம் ஒன்று சேர்ந்து கதிட்டில் கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கான். எல்லாம் ஒன்று, நீ நானும் ஒன்று, மக்கள் வாயில மண்ணுன்னு சொன்ன மாதிரி நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்தால் அவன் எல்லாம் ஒன்று சேர்ந்து இதுதான்டா கிறிஸ்தவம், இதுதான் ஐக்கியம்னு சொல்லி கொண்டாடுறான். ஒருத்தன் கிரீடம் தரிச்சிக்கிட்டு 2 கம்புகளை வச்சுக்கிட்டு பெரிய பட்டாடையாக போட்டுக்கிட்டு ஆர்சி பிஷப்பு அப்புறம் சிஎஸ்ஐ பிஷப்பு மேலே நிற்கிறாரு, கீழே பெந்தேகோஸ்து தலைவர்கள். எவ்வளவு கத்தி பேசினவன் முழுவதும் பயங்கரமாக அவன் பிரசவமெல்லாம் அவன் பார்த்து தான் விட்டுட்டு வந்தேன். இங்கே பார்த்தா இப்படி இருக்குது. பிசாசுக்கிட்ட இருந்து பூதத்தில் மாட்டிக்கிட்டானா அந்த மாதிரி. இப்போ அதான் எந்த சாபனும் கிடையாது. திரும்ப ரிட்டர்னில் சிஎஸ்சிக்கே போகலாமா? போக முடியும், வேண்டாம். திரும்ப இந்த பெந்தேகோஸ்துக்காய் வேண்டாம், எந்த கோஸ்தும் வேணாம். இயேசு தான் தலைவர், அவர் தான் வழிகாட்டி, அவர் தான். இந்த நிலைமைக்கு நான் வந்துட்டேன். மற்றவங்க வரணும், புரியணும் என்பதுக்கு தான். இன்னைக்குள்ள தலைவர்களை எவனும் சரியில்லைன்னு தான் சொல்கிறேன். பெந்தேகோஸ்துக்காரன் திருவிருந்துன்னு சொல்கிறான், சிஎஸ்ஐ புரொட்டஸ்டாண்டெல்லாம் நற்கருணைன்னு சொல்கிறாங்க, ஆர்சியில் புது நன்மைன்னு சொல்கிறான். இன்னும் என்னென்ன பேரில் சொல்கிறானோ. இன்னொருத்தர் ஒரு பெரிய மூத்த போதகர் திராட்சை ரசம் மிச்சம் இருந்துச்சான் ஒரு சபையில். சரி மிச்சம் தானே இருக்குன்னு விசுவாசிகளுக்கு கொடுத்துருக்காங்க அந்த சபை மூப்பர். இதை பொறுக்க முடியலையே ஐயா அந்த பாஸ்டருக்கு. நானாக இருந்தால் துப்பாக்கி எடுத்து சுட்டு கொன்னுருவேன். அந்த மாதிரி செஞ்சவனை நானும் சுட்டு கொன்றுருவேன். ரத்தினபால் துதியின் கோட்டை, பாளையங்கோட்டை. அடுத்து டிசம்பர் 17 வர்றாராம். இங்கே ஊழியர்களுக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு வர்றாராம் தலைவர். திராட்சை ரசத்தை மூப்பர் சபை மக்களுக்கு கொடுத்துட்டாராம். அது தாங்க முடியல. அது அவ்வளோ பரிசுத்தமானது, அவ்வளோ தூய்மையானது. பாஸ்டர் மனைவி குடிக்கலாம், பிள்ளைகள் குடிக்கலாமா? தப்பு இல்லையா? விசுவாசிக்க கொடுக்க ஏன் கொடுத்தீங்க?
அவ்வளோ பெரிய குற்றமாக அதை நினச்சி துப்பாக்கி விட்டு கொலை செய்கிறேன்னு சொல்கிறேன். துப்பாக்கி சொல்கிறேன், கொலை செய்கிறேன், நானும் தற்கொலை பண்ணிக்கிடுவேன். வீடியோ என்கிட்ட இருக்குது. இப்படி யாராவது கேட்டால் கொடுக்கணும்னு வீடியோ சேவ் பண்ணி வச்சுருக்கேன். எப்படிதான் இவங்களை நம்பி போக முடியும்? ஒரு கொலைகாரனை போய் ஒரு தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கு, கொலை செய்கிறவனை போய் இன்றைக்கி போதகர்னு எப்படி சொல்ல முடியும்? அது என்னது? உண்மையில் ஏசுவின் ரத்தமா? ரத்தம் தானே. ரத்தமாக நினைச்சி குடிங்கன்னு சொன்னார். நினைக்கிறது தான், அந்த நினைப்பு தான் நமக்கு. அப்பத்தை சாப்பிட்றோம்னா நம்ம கறியவா சாப்பிட்றோம்? ஒருத்தர் நிஜமாகவே கறி ஆயிடுச்சுன்னு சொல்லி போய் சொல்கிறான். எப்படி கறியாகும்? அப்பந்தான் அது. நினைக்கிறோம். இயேசுவின் சரீரமாக நினைச்சி நினைவு கூறுங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கன்னு சொல்லி பகுத்தறிவோடு தான் ஏசு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா இவன் மாதிரி இன்னைக்கு உள்ள மாதிரி ஏசு சொல்லலை. மூட பழக்கம் முட்டாத்தனத்தை ஏசு பரப்பலை. அந்த மாதிரி நினைச்சு நினைவு கூறுங்கன்னு தான் சொன்னார், தவிர வேற இல்லை. அந்த ராபோஜனம் என்ற வார்த்தையவே எடுத்துட்டான். கால் கழுவுறதை எடுத்துட்டான். முறையான நினைவு கூறுதலை விட்டுட்டான். அவன் இஷ்டத்துக்கு செஞ்சதுனால தான் இந்த ஸ்தாபனங்கள் 15ஆம் நூற்றாண்டுலேருந்து வந்து இப்படி குழப்பிட்டாங்க என்பதுக்கு தான் அதுதான் சொல்ல வர்றேன். 1ஆம் நூற்றாண்டில் உள்ள இந்த திருச்சபை, இந்த அப்போஸ்தலர்கள் கரெக்டாக செஞ்சுருக்காங்க. அதை பின்பற்றும் போது ஏதோ ஒரு அளவில் இந்த உணர்வோடையாவது இப்போ தெரிவிங்களே நீங்கள். இந்த உணர்வாவது உங்களுக்கு இப்போ வந்துருச்சே. செய்கிறது ரெண்டாவது பார்த்துக்கணும். இந்த புரிதல் வந்துருச்சுல்ல, அது போதும் நமக்கு. இந்த புரிதல் எல்லாருக்கும் வரணும். ஆகவே ஏன் அப்படின்னா, பாவ மன்னிப்பு உண்டாகும்படி 28 இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற சொல்லுங்க புது உடன்படிக்கையாக இருக்கிறதுன்னு சொல்கிறார். புது உடன்படிக்கை. புது உடன்படிக்கைன்னு சொல்வதனாலே முந்தினதை பழமையாக்கிட்டாருன்னு எபிரேயர் 8:13 இருக்கு. புதுசுன்னு சொன்னாலே இப்போ புது வருஷம் வரப்போகுதுன்னு சொல்கிறோம். புது வருஷம்னு சொன்னாலே இந்த 2024 ஆட்டோமேட்டிக்காக என்ன வருஷம் ஆகுது? பழைய வருஷம் ஆகுது. அப்போ புது உடன்படிக்கைன்னு இயேசு என்னைக்கு சொன்னாரோ அன்னைக்கே பழைய உடன்படிக்கை காலாவதி ஆயிடுச்சு, தள்ளுபடி ஆயிடுச்சு. பழைய உடன்படிக்கை என்ன? மிருகங்களோட ரத்தம், இஸ்ரேல் ஜனங்களோட பண்ணின அந்த உடன்படிக்கை. அவங்க உண்மையாக அதில் இல்லாதனால நானும் அந்த உடன்படிக்கை தள்ளிட்டேனே. எபிரேயர் 8:7 படிச்சிங்கன்னா அங்கே போய் கர்த்தரே சொல்கிறார், நானும் தள்ளிட்டேன். அதன் பிறகு புது உடன்படிக்கை செய்யக்கூடிய காலம் வரும்னு நான் பழைய ஏற்பாட்டிலே சொல்லிட்டேன். அதுதான் இப்போ நடக்குது. இதுதான் புது உடன்படிக்கை. பழைய ஏற்பாடு பழைய உடன்படிக்கை. லேவி முகாம் நடத்துகிறாரே, லேவி முறை பழைய ஏற்பாடு. அப்போஸ்தல முறை தான் புதிய ஏற்பாடு. ஒரு பெரிய தலைவர் இந்த புரிதல் இல்லாமல் அன்னைக்கு நடத்துனாங்க. எனக்கும் தெரியல, என்ன தெரியும்? நான் சின்ன பையன், நான் பாட்டு எல்லாரும் அரோகரான்னா நானும் அரோகரான்னு சொல்கிறது தான், அல்லேலுயான்னா அல்லேலுயா சொல்கிறது தான். என்ன செய்ய? இப்போ தான் என் கண்ணை ஆண்டவர் திறந்துருக்கிறாரு. பழைய ஏற்பாடு லேவி ஊழியம் வேறு, புதிய ஏற்பாடு அப்போஸ்தல ஊழியம் வேறு. பழைய ஏற்பாடு ஊழியம் கிறிஸ்தவ ஊழியம் அல்ல, அது மோசேயினுடைய அந்த லேவி முறைமைக்கு உட்பட்ட அந்த ஆசாரித்துவம். புதிய ஏற்பாட்டில் இயேசு தொடங்கும்போது புது உடன்படிக்கை என்று தன்னுடைய இரத்தத்தை நினைவு கூறும்படி செய்யுங்க என்று சொன்னார். மூன்றாவதாக கெச்சமனே தோட்டம். 30ஆம் வசனத்திலிருந்து தோத்திர பாட்டை பாடி அந்த தோட்டத்துக்கு போகிறாங்க. இன்றைக்கி கெச்சமனே தோட்டத்தை எல்லாரும் விரும்புறதில்லை, ஏதேன் தோட்டம் தான் சொல்கிறாங்க. ஏன்னா செழிப்பு, ஏதேன் தோட்டம் செழிப்பு. கெச்சமனே தோட்டம்னு யார்? இப்போ நம்ம ஐயா ஓடப்பட்டியிலேருந்து வர்றாருல, அவர் கெச்சமனே தோட்ட ஜபம் சபைன்னு வச்சுருக்கார். அந்த சபை பேரே கெச்சமனே தோட்ட ஜபம்னு வச்சுருக்கார். அப்படி எல்லாரும் செய்ய மாட்டாங்க, ரொம்ப அறுதல் தான். இந்த கெச்சமேனா செக்குன்னு அர்த்தம். கெச்சமேனா செக்கு, செக்கு ஆட்டுறது, செக்கில் பிடிஞ்சு எண்ணெய் எடுக்கிறாங்கள, கெச்சமனே என்ன செக்குன்னு அர்த்தம். இன்றைக்கி ஜெருசலேமில் அந்த தோட்டம் இருக்குது, இப்போயும் இருக்குது. அதில் தோத்திர பாட்டை பாடின பின்பு அவர் ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போகிறாரு. எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டவரே எல்லாரும் மறுதளித்தாலும் நாங்கள் ஒரு காலம் மறுதளிக்க மாட்டோம். இயேசு
என்ன சொல்கிறாருன்னா 31, அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியில் எல்லாரும் என் நிமித்தம் இடல் அடைவீங்க. ஆகிலும் நான் உயிர் தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். பாடு மரணத்தை சொன்ன மாதிரி உயிர் தெழுதலும் சொன்னார், ரெண்டையுமே சொன்னார். ஆனால் சீசர்கள் எல்லாம் துக்கப்பட்டு, ஐயோ என்ன ஏசப்பா இப்படி சொல்கிறீங்க, ஆனால் நாங்கள்லாம் அப்படி சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி கெச்சமனே தோட்டத்தில் ரொம்ப உறுதியாக எல்லாரும் சொன்னாங்க. இயேசு ஜெபிக்க தொடங்குறார். 4வது பகுதிக்கு வர்றேன். 37ஆம் வசனம். பேதுருவையும் செபதேயின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய், செபதேயின் குமாரர் இருவருன்னா யாக்கோப்பு, யோவான், 2 பேரையும் கூட்டிகிட்டு போய் துக்கமடையும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அவர் துக்கப்பட்டார் என்று ஏசாயா 53:3 இருக்குது. இயேசு துக்கப்பட்டார். ஆனால் அந்த துக்கம் தேவனுக்கேற்ற துக்கம். துக்கத்தில் 2 விதமான துக்கம் இருக்குது. 2 கொரிந்தியர் 7:10 போட்டிருக்கு. பவுல் சொல்கிறான், 2 விதமான துக்கம் இருக்குது. ஒரு துக்கம் தேவனுக்கேற்ற துக்கம், ஒரு துக்கம் லௌகிக உலக துக்கம். உலக துக்கம் மரணத்தில் போய் முடிஞ்சிடும். தேவனுக்கேற்ற துக்கம் ஆசீர்வாதமாக ரட்சிப்பாக முடியும்னு அங்கே விளக்கம் கொடுக்குறான். அப்போ இயேசு துக்கப்பட்டார்னா உலக துக்கம் கிடையாது. எப்படி சாப்பிட போகிறோம், எப்படி பிழைக்க போகிறோம், எது சாக போகிறோம், நம்ம கொல்ல போகிறாங்க, அடிக்க போகிறாங்க. தேவனுக்கேற்ற துக்கம் அது. தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடிய நேரம் வந்துருச்சு. அந்த சித்தம் சும்மா சாதா அவரோடு நொறுக்க சித்தமானார்ன்னு இருக்கு. இயேசு அந்த ஜெபத்தில் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. 39 சொல்லும்போது, முகம் குப்புற விழுந்து என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானா நீங்கும்படி செய்யுங்க, ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுதென்று ஜெபம் பண்ணினார். இயேசுவின் ஜெபம் தேவ சித்தப்படி இருந்தது. தேவ சித்தப்படி இருந்தது. இன்றைக்கி நம்ம ஜெபம் எப்படி இருக்குன்னு யோசிக்கணும். நம்ம ஜெபம் எப்படி இருக்குது? இன்றைக்கி ஜெபம் கற்றுக் கொடுக்குறாங்களே, என்ன கற்றுக் கொடுக்குறாங்க? தங்க விலை ஏறிடுச்சான், ஜெப குறிப்பு கொடுக்குறாரு. ஏழைகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, தங்க விலை குறையிறதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு ஒரு ஜெப குறிப்பு கொடுக்குறான். ஐயா போன மாதம் ஊழியர் கூட்டுக்கல. தேவ சித்தமா அது? வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் உள்ள இல்லைன்னு அப்போஸ்தலர் சொன்னாங்க. வெள்ளிய பொண்ணும் தெருக்கில் கடைசி நாட்களில் எரியப்படும்னு சொன்ன தீர்க்கதரிசனம் இருக்குது. இன்னைக்கு உள்ளவே தேவ சித்தப்படி அவன் ஜெபிக்கிறானா? முழங்கால் யுத்தம் 24 மணி நேரம் ஜெபம். அப்படியே எங்கள் அப்பா எஸ்தரின் ஜெபம், மோசேன் திறப்பின் வாசல் ஜெபம், என்னென்ன ஜெபம், யாபேசின் ஜெபம், எல்லாம் முட்டாத்தனம், மூடப்பழக்கம், முட்டாத்தனமாக தான் அவன் செய்கிறானே தவிர இயேசுவின் ஜெபத்தை எவனும் செய்யலை. தேவ சித்தப்படி எவனும் ஜெபிக்கலை, கற்றுக் கொடுக்கலை, போதிக்கலை. எந்த நாயும் சரியில்லைன்னு தான் வேதனையோடு வைகிறேன். கிறிஸ்தவங்களை கெடுத்து வச்சுருக்காங்க, குட்டிச்சோறு ஆக்கி வச்சுருக்காங்க. இந்த ஜெபம் எப்படி நான் கேட்கப்படும், எப்படி இருக்கும்? இயேசு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும்போது மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 9 - 13 வரை நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவதுன்னு சொல்லி கொடுத்தார் சீசர்களுக்கு. அதில் நீங்கள் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் மேலே படிச்சிங்கன்னா பரிசை சதி செய்கிற மாதிரி, வேதவாரகர் மாதிரி நீங்கள் ஜெபிக்காதீங்கன்னே சொன்னார். அந்த வசனத்தை அவங்கள மாதிரி செய்யாதீங்க, ஜெபிக்காதீங்க, ஜெபங்கோடு அவங்கள மாதிரி பண்ணாதீங்கன்னு சொன்னார். ஏன்னா அவங்க பழைய ஏற்பாட்டு முறையை பின்பற்றி பண்ணுறாங்க. இன்றைக்கு உள்ளவே அதைத்தானே செய்கிறான். எஸ்தரின் ஜெபம்னா என்ன? தாவீதின் ஜெபம்னா என்ன? சாலமோன் ஜெபம்னா என்ன? என்ன? தானியேல் ஜெபம்னா என்ன? இயேசுவின் ஜெபமா? அது பழைய ஏற்பாட்டு ஜெபம் தானே. அந்த ஜெபத்தில் இயேசுவின் நாமத்தில் பிதாவேன்னு சொல்லுவானா? சொல்ல முடியுமா? எப்படி சொல்ல முடியும்? ஏன் அப்படி அதை சொல்கிறீங்க? செய்யாதீங்கன்னு சொன்னதை ஏன்டா செய்கிறீங்க? எப்படி தான் எழுப்புதல் வரும் உங்களுக்கு? எப்படி வரும்? ஆகவே இயேசுவின் ஜெபத்தை கற்றுக் கொடுங்க. அப்போஸ்தலர்கள் அதை ஒட்டி தான் ஜெபிச்சாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இருக்குது, நிருபங்களில் எப்படி ஜெபிக்கணும்னு இருக்குது, எப்படி உபாசிக்கணும்னு இருக்குது, எல்லா கிறிஸ்தவங்களுக்கு எப்படி எப்படி இருக்கணும்னு எழுதிட்டாங்க. அதை பின்பற்று. நிருபத்தை எவனும் படிக்கிறதே இல்லையே. கிறிஸ்தவங்களுக்கு எழுதுனதை
கிறிஸ்தவனே படிக்கிறது இல்லையே. யூதர்களுக்கு எழுதுனது தானே நீ போதிச்சுக்கிட்டு இருக்க. நீ எப்படி நல்ல கிறிஸ்தவ ஊழியக்காரன் எப்படி ஆக முடியும்? நீ வேதவாரகர் பரிசெய்கிற ஊழியம் தான், நீ நியாயபரமான போதகர் தான், நீ இஸ்ரவேலினுடைய போதகர் தான், தவிர கிறிஸ்தவ போதகர் கிடையாதுன்னு உன்னை நான் குற்றம் சாட்டுகிறேன். கிறிஸ்தவங்களை கெடுத்து வச்சிருக்கிறேன். மனம் திரும்பு. ஆகவே தேவ சித்தம் மிக முக்கியம். ஜெபத்திலே தேவ சித்தம் முக்கியம். நல்லா புரிஞ்சுக்குங்க. யோவான் 14:14 ஒரு ஐயா சொல்கிறாரு, என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன்னு சொல்லிட்டாரு. எதை வேணாலும் கேளுங்கன்னு சொல்கிறாயா ஒருத்தன் விளக்கம். ஆனால் அதே ஆக்கியோன் 1 யோவான் 5:14 அதே ஆக்கியோன் இதே வசனத்தை அங்கே என்ன விளக்கம் கொடுக்குறான்னா, நம்ம எதையாக அவருடைய சித்தத்தின்படி கேட்டார் தேவன் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அவரை கொண்டிருக்கிற தைரியம், அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம்னு அதே ஜபத்தை பற்றி அதே ஆக்கியோன் நிருபத்தில் அப்படி எழுதியிருக்கான். சுவிசேஷத்தில் எழுதுனதை நிருபத்தில் கொஞ்சம் விளக்கமாக. அப்போ எல்லாத்தையும் படிங்க, ஒன்றை வச்சுக்கிட்டு தொங்காதீங்க, தப்பான முடிவுக்கு போயிடாதீங்க. மிக முக்கியம் தேவ சித்தம். அப்பேற்பட்ட ஆண்டவரே என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தம் ஆக கடவுதுன்னு ஒப்பு கொடுக்கும்போது இயேசு விட நீ பெரியாளா? ஆதி அப்போஸ்தலர் அந்த முறையிலேயே ஜெபிச்சதுனால தான் அவங்க ஜெபிச்ச இடம் அசைஞ்சதுன்று. அந்த இடம் என்ன செஞ்சது? அசைந்தது. சரியான ஜெபம் இந்தியா அசையும், தமிழ்நாடு அசையும், ஓ சபை அசையும். சரியான ஜெபம் இருந்தால் அசையும். அந்த ஜெபத்துக்கு முன்னாடி உபதேசம் இருந்தது. அப்போஸ்தலர் 2:42 அவர்கள் அப்போஸ்தலர் உபதேசத்துலையும் அந்நியோன்யத்துலையும் அப்பம் வைக்கிறதுலையும் ஜெபம் பண்ணுதலையும் உறுதியாய் தெரிந்திருந்தாங்க. ஜெபம் கடைசியில் வருது. அந்த வசனத்தில் முதல்ல உபதேசம் வருது. உபதேச அடிப்படையில் அப்போஸ்தலர்கள் ஜெபம் இருந்தது. இன்னைக்கு உள்ளவே அப்போஸ்தலர் உபதேசமே எந்த சபையிலையும் எவனாவது சொல்கிறானா? புரட்டஸ்டாண்ட் சபையில் ஜெப புஸ்தகத்தில் அதை இருக்கும். அப்போஸ்தலர் உபதேசத்தையும் அந்நியோன்யத்தையும் ஆதி அப்போஸ்தலர் நம்புகிறோம், அதோடு சரி. உபதேசம் கிடையாது. நீ பெந்தேகோஸ்து உபதேசம் பெந்தேகோஸ்தில் ஒரு காலத்தில் அப்போஸ்தலர் சத்தியம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆரம்பத்தில், ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ கிடையாது. எந்த சபையிலையும் அப்போஸ்தலர் உபதேசத்தை எவன் சொல்கிறது இல்லையா? எல்லாம் அந்த தலைவர் சொன்னால், இவன் சொன்னால், ஜான் வெஸ்லி சொன்னால், இவன் சொன்னால், பில்லி கிரகான் சொன்னால், எந்த கிரகான் சொல்லிட்டு போகிறான்டா. இயேசு சொன்னாரா? அப்போஸ்தலர் சொன்னாங்களா? அதான கோல் மாடல், அதான முக்கியம், அதான வந்து நமக்கு கோல் மாடல். இன்னொருத்தன் சொல்கிறது பற்றி நீ ஏன் சொல்கிற? ஏதோ ஒரு அளவில் செஞ்சுருக்காங்க. ஆனால் உபதேசமாக அவனை முன்காட்டி சொல்லக்கூடாது. இந்த லைட்டெல்லாம் லைட்டு தான், வெளிச்சம்தான், மெர்க்குரி இதை விட வெளிச்சம்தான். சூரியனோடு ஒப்பிட முடியுமா? இயேசு நீதியின் சூரியன், அவன் முகம் சூரியனை போல பிரகாசித்ததாக அப்போ மத்தேயு 17 இருக்கு. அதனால தான் மோசே இருந்தாலும் எலியா இருந்தாலும் எல்லாத்தையும் ஓவர்டாக் பண்ணி தேவனே பேசுகிறாரு, இதோ என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கேன், இவருக்கு செவி கொடுங்க. யாருக்கு? மோசே இருக்கான், எலியா இருக்கான், அங்கே அப்போஸ்தலர்கள்லாம் இருக்காங்க. தேவனே சொல்கிறாரு இயேசுவுக்கு செவி கொடுங்கன்னு. இன்னும் அதை விட உங்களுக்கு என்னடா சொல்கிறது? நான் தேவனுக்கு விரோதமாக நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்க, தேவனுக்கு எதிர்த்து போய்கிட்டு இருக்கீங்க, தேவனுக்கு விரோதமாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உபவாசம் எல்லாமே தேவனுக்கு விரோதமாக தான் செய்கிறீங்க. மாற்றிக்கிங்க, மனம் திரும்புங்க, உங்களை திருத்திக்கிங்க. தேவ சித்தப்படி உங்கள் ஜெபம் இருக்கட்டும். நான்காவது சொல்லிட்டேனா? அஞ்சாவதாக காட்டி கொடுக்கப்பட்டார் இயேசு. ராத்திரியிலே 44 வசனம் பாருங்க. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3 தரம் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். எந்த வார்த்தைங்க? உம்முடைய சித்தத்தின்படியே செய்யுங்க. உம்முடைய சித்தத்து அதே திரும்ப 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 தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து தான் ஏன் ஜெபிக்கிறாரு. நீ புதுசாக ஒன்றும் நீ ஒரு வார்த்தையெல்லாம் போட்டு ஜெபிக்க வேண்டியதில்லை. இயேசு சொன்னபடி நட, அவர் என்ன சொன்னாரோ அப்படி செய்யி. தேவ சித்தம் எப்படி இதில் தேடு, புதிய ஏற்பாட்டில் தேடு, நிருபங்களில் தேடியா தேவ சித்தம் எங்கெங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி அந்த அடிப்படையில் ஜெபம் பண்ணு.
உன் ஜெபம் நல்லா இருக்கும், உன் ஜெபம் கேட்கப்படும். ஆகவே காட்டி கொடுக்குறவன் அங்கே வர்றான். யூதாஸ் காரியோத்து 48-46 என்னை காட்டி கொடுக்குறவன் இதோ வந்துட்டான், எழுந்துருங்க போகலாம், சும்மா இனிமேலும் ஜெபிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை, வந்துட்டான், இங்கே முடிஞ்சு வாங்க அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு யூதாஸ் வந்தான்னு இருக்கங்க. 47 வசனத்தில் யூதாஸ் வந்தான் அப்படின்னு இருக்கு. அவனுக்கு பணம் தான் முக்கியம். 30 வெள்ளி காசு டீல் பேசிட்டான், பழைய ஏற்பாட்டுக்காரங்களோட டீல் பேசிட்டான். எல்லாம் பேசிட்டு கடைசியில் அவன் என்ன சொல்கிறான் பாருங்க. 49 உடனே அவன் இயேசுவின் இடத்துல வந்து ரபி வாழ்க என்று சொல்லி அவரை என்ன செஞ்சான். ரபி என்ன போதகர்னு அர்த்தம். போதகர்னு சொல்கிறான், வாழ்த்து சொல்கிறான், கும்பிடுறான், கூத்தாடுறான். ஆனால் காட்டி கொடுக்கத்தான் வந்திருக்கான். புரிஞ்சுக்கங்க, முத்தம் வேற கொடுக்குறான். அது அன்பின் முத்தமா? துரோகி, கள்ளத்தனம் இயேசுவுக்கு தெரியாதா? அதுபோல் இன்னைக்கு சீசர்களை போல அப்போஸ்தல வேஷம் போட்டு அநேகர் பண ஆசையில் இருக்காங்க, பரிசை சதிசெய்ய பழைய ஏற்பாடுகளோட தொடர்பாக இருக்காங்க, அவங்களோட டீல் பேசுகிறாங்க, அவங்களோட பண காரியங்களை பேசுகிறாங்க. இயேசுவையும் முத்தம் கொடுப்பாங்க, இயேசுவையும் ரபி வாழ்கைன்னு சொல்லுவாங்க, இயேசுவையும் இங்கே வந்து மெச்சு கள்ளத்தனம். ஆனாலும் இயேசு அவனை சிநேகிதன் தான் சொல்கிறார், சிநேகிதன் தான் சொல்கிறார். சிநேகிதன் ஐயா சொல்கிறாரு, அன்னைக்காவது அவன் மனம் திரும்புவானே. இப்படி நம்ம சதி யோசனை பண்ணி இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கோம், என்னையே கூட சிநேகிதனேன்னு சொல்கிறாரு. திருந்தட்டும். அப்படி திருந்தி தானே அவன் செத்தான். மற்ற 27:5 நான்கு கொண்டு சாகும்போது குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேனே, ஐயோ நான் பாவி, அவர் முகத்தில் எப்படிடா முழிக்கிறதுன்னு சொல்லி அவனே தன்னுடைய முடிவை அவனே நான்கு கொண்டு செத்தான். வார்த்தை அந்த ஒரு வார்த்தை தான். சிநேகிதனேன்னு சொன்னார்ல, ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும். நல்லதையே பேசுங்க, நல்லதே நடக்கும். எல்லாரையும் நேசிங்க, பகைவர்களையும் மன்னிங்க. அதனால் அவனோட உறவு கொள்ளாதீங்க. சரி போகட்டும் விடுங்கன்னு சொல்லி நீங்கள் உங்கள் வழியில் உங்கள் காரியங்களை இயேசுவின் வழியில் நடந்துக்கிட்டே போங்க. அக்கிரமம் செய்கிறவன் செய்யட்டும், அநியாயம் செய்கிறவன் செய்யட்டும், பரிசுத்தமாக இருக்க செய்யட்டும். எல்லாம் அவவே செஞ்சு அவனுடைய குறிகளுக்கு தக்க பலனை கர்த்தர் தருவார் நியாயந்திருப்பினால. நீங்கள் யாரையும் நியாயந்திருக்காதீங்க. உபதேசத்தில் தான் நம்ம தப்புன்னு சொல்கிறோமே தவிர அவங்கள நம்ம நியாயந்திருக்கல. ஒருவேளை அவங்க குத்தப்பட்டால் மனம் திரும்பலாம்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். நியாயமே தீர்ப்பில் மனம் திரும்ப முடியாது, ஜட்ஜ்மெண்ட்டில் மனம் திரும்ப முடியாது, செல்லாது. இங்கே தான் கிருபையின் காலம். இப்போ இந்த காலத்தில் திருந்தலாம். யூதாஸ் திருந்தி செத்தான், ஜட்ஜ்மெண்ட்டில் பார்த்துக்குருவோம் ஆண்டவர் எப்படி தீர்ப்பு கொடுக்குறாருன்னு. இன்றைக்கி நம்ம தீர்ப்பு பண்ணக்கூடாது. ஆகவே சிநேகிதனேன்னு சொன்னார். அப்புறம் முத்தம் கொடுத்த உடனே ஒருத்தன் வந்து இயேசுவை கையை போட்டு பிடிக்கிறான். 50ஆம் வசனம். இயேசுவோடு இருந்தவன் ஒருத்தன் கையை நீட்டி, அவன் தான் பேதுரு. ஒரு பிரதான ஆசாரியுடைய வேலைக்காரனை காதார வெட்டினான். அவன் பேர் மல்கூஸ். அவன் பேர் யோவானில் 18:10 இருக்குது, மல்கூஸ். அதை வந்து வெட்டு அவன் காதை திரும்ப ஒட்ட வச்சுட்டாரு. வெட்டினவே காதை கூட ஒட்ட வச்சு பட்டயத்தை உரையில் போடுயா. பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தில் தான் சாவான், நீ அந்த மாதிரிலாம் செய்யாதேன்னு சொல்லி அங்கே சொல்லி தன்னை சிலுவைக்கு ஒப்பு கொடுக்குறாரு. 6வது பாயிண்ட்டு நீதிமன்றம் தீர்ப்பு. நீதிமன்றம் தீர்ப்பு வந்து 57ஆம் வசனத்திலிருந்து வருது. இயேசுவை பிடித்தவர்கள் அவரை பிரதான ஆசாரியனாகிய காய்பாவினிடத்தில் கொண்டு போனார்கள். அங்கே வேதபாரகரும் மூப்பரும் கூடி வந்திருந்தாங்க. மூப்பரும் வேதபாரகர்னா தலைமை போதகர்கள்னு அர்த்தம். இஸ்ரவேலில் தலைமை போதகர். அவன் வந்து பிஷப்பு, இன்னொருத்தன் பிரதான பிஷப்பு, அந்த ராங்கு. அதான் பழைய ஏற்பாட்டு முறை. அது புதிய ஏற்பாட்டு முறையில் யாரும் பிஷப்பு கிடையாது. அந்த முறையில் அவங்கெல்லாம் கூடி வந்தாங்க. இயேசுவுக்கு விரோதமாக யோசனை பண்ணுறாங்க, சிலுவில் அறைய ஒப்பு கொடுக்குறாங்க. இன்றைக்கி உள்ளவன் முழுவதும் இயேசுவை சிலுவில் அரைஞ்சிக்கிட்டு தான் இருக்கான், ஒப்பு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கான், குற்றம் கண்டுபிடிச்சி இயேசுவின் பேரால் இருக்கான். இதுதான் டேஞ்சர். அவனாவது இயேசு வேண்டான்னு சொல்லிட்டாங்க, தேவகுமாரெலாம் ஏற்றுக்கிற மாட்டான், அவனை நம்பலாம். ஏன்னா அவன் அறியாமையில் செய்கிறான், தெரியல. அவன் பரவாயில்ல, இவங்களை விட அவங்க பரவாயில்ல. பெஞ்சமின் நாத்தானிய இஸ்ரேல் போதகரை கைது பண்ணணும்னு சொல்லி
இப்போ தூக்கில் போடுங்கன்னு சொல்லி ஈரான் அதிபர் எல்லா நாடுகளும் ஒன்று சேர்ந்து இப்போ ரைடு விட்டுருக்காங்க. இப்போ ஓடி ஒளிஞ்சிக்கிட்டானா. ஏன்னா இயேசு கிறிஸ்துடைய வழியில் அவங்க நடக்கலை. அவங்க யூதர்கள், இஸ்ரேலர்கள், வெட்டு குத்து சண்டை எத்தனையோ பேரை கொண்டுட்டான். பொதுமக்களை எத்தனையோ பேரை கொண்டுட்டான். தடை விதிக்கப்பட்ட இடங்களெல்லாம் கூண்டு போட்டு கொண்டான். அதெல்லாம் இயேசுவின் வழியா? கிறிஸ்தவங்களா? இயேசுவின் உபதேசம் அது இல்லை. இயேசுவின் வழியே அது இல்லை. யூதர்கள், இஸ்ரேலர்கள், நாடு முழுவதும் கிறிஸ்தவ நாடு அல்ல, கிறிஸ்தவ கொள்கை அல்ல. அது ஒரு மதம், யூத மதம். யூத மதம் அது ஒரு மதம். ஆகவே அவங்க தான் இயேசுவை அநியாயமாக தீர்ப்பு சொன்னாங்க. பொய் சாட்சியெல்லாம் செட்டப் பண்ணாங்க. பாருங்கள் 60ஆம் வசனத்தில், ஒருவரும் பொய் சாட்சி அகப்படலை. அநேகர் பொய் சாட்சியை சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒய்யவில்லை. கடைசியில் 2 பொய் சாட்சிக்காரங்க வந்தாங்க. என்ன சொன்னாங்க? இந்த ஆலயத்தை இடித்து 61ஆம் வசனத்திலே 3 நாளில் நான் எழுப்புவேன்னு சொல்லிட்டாரு. 3 நாளாக எப்படிடா எழுப்ப முடியும்? இது எத்தனை 46 வருஷம் ஆச்சு கட்டி. இவ்வளோ பெரிய கோயிலை 3 நாள் எழுப்புறேன்னா இதை விட ஒரு அநியாயம் இருக்கா, அக்கிரமம் இருக்கா? இவர் உயிரோடு இருக்கிறது தகாது. இதுக்காக மரண தண்டனை கொடுக்க முடியுமா? சபையை விட்டு நீக்குங்க, ஸ்தாபனத்தை விட்டு நீக்குங்க, உங்கள் யூத கலாச்சாரத்தை விட்டு நீக்குங்க, உங்கள் யூத மதத்தை விட்டு விளக்குங்க. கொலை செய்கிற அளவில் இது ஒரு குற்றமா? இது ஒரு தப்பா? அநியாயமாக பொய் சாட்சியை கொண்டு வந்து செட்டப் பண்ணாங்க. இயேசு கேள்வி கேட்டாலும் பேசலை. 63, இயேசுவோ பேசாமல் இருந்தார். பேசி பிரயோஜனம் இல்லைல்ல, பேசுகிறதெல்லாம் பேசிட்டாரு. இப்போ பேச வேண்டி, இப்போ மௌனமாக இருக்கிற காலம் அது. ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில், சத்தம் விடாது இருக்கிற ஆட்டை போல வாயை திறக்காமல் இருந்தார்னு சொல்லி அதில் போட்டிருக்கு. தீர்க்க தரிசனமா? அதுவும் தீர்க்க தரிசனம் தான். பேசாமல் இருந்தார்னா எல்லாமே தீர்க்க தரிசனம் தான். கடைசியில் அநியாயமாக தீர்ப்பு சொன்னாங்க. கடைசியில் சத்தியம் வைக்கிறான். ஏய்யா, நீ தேவகுமாரனா? சத்தியமாக நீ பேசவே மாட்டாங்கிறியான்னு சொல்லி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவன் உள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு சொல்கிறேன்னு சொல்லி சொல்கிறான். சத்தியம் வச்சு எப்போதான் சொல்லுவார்னு. இயேசு ஜீவனுள்ள தேவனுடைய பேரில் சத்தியம் கேட்டதுனால அவர் அதுக்கு பிறகு பேச ஆரம்பிச்சிட்டார். என்ன பேசினார்? அதற்கு இயேசு, நீர் சொன்னபடிதான். என்னது? நான் தேவகுமாரன், நான் தேவனுடைய குமாரன் தான். நீ சொன்னபடி தான் ஐயா. மனசுகுமாரன் வல்லமையோடு பிதான் வலது மாசத்திலே வீட்டிற்கும்படி வானத்தில் மேகங்க மேல் வருகிறத நீங்கள் எல்லாரும் பார்ப்பீங்கன்னு வேறு சொல்கிறார். எல்லாரும் சட்டைகளை கிழிச்சிக்கிட்டாங்க. ஐயோ, இதை விட என்ன சாட்சி வேணும்? இந்த அவன் வாயாலே சொல்லிட்டானேன்னு சொல்லி பயங்கரமாக குற்றம் சாட்டுறாங்க. 7ஆவதாக இயேசுவை சித்திரவதை பண்ணுறாங்க. நான் இதோட முடிக்கிறேன். இயேசுவின் முகத்தில் துப்புறாங்க. 67, அப்படியே முகத்தில் துப்புறாங்க, அவரை குட்டுறாங்க. சிலர் அவரை கன்னத்தில் அறையிறாங்க. கிறிஸ்துவோ, உண்மை அடித்தவன் யார்? எங்கள் ஞானதீசில் சொல்லு. கிண்டல் வேற, கேலி. இந்த நேரத்தில் சீசர்கள் எல்லாரும் ஓடிட்டாங்க. மேப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி எல்லாரும் ஓடிட்டாங்க. இல்லை, சண்டை பண்ண வேணாம்னு சொல்கிறாரு, வெட்டுறவனை வெட்டாதேன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம இவர் மாதிரி பிடிக்கப்பட்டு நம்ம சிலுவரைஞ்சு நம்ம சாகணுமா? எல்லாம் ஓடிட்டாங்க. பேதுரு மட்டும் அங்கங்கே பம்மி என்ன நடக்குதுன்னு அப்படியே பம்மிக்கிட்டே வந்தான். ஒரு வேலைக்கார பொண்ணு அதை பார்த்து நல்லா பார்த்து, நீ என்ன அவர் சீசர் மாதிரி தெரியுது, சீசரா அப்படின்னு சொல்லும் போது, இல்லை கிடையாது, அப்புறம் கிடையாது. 73ஆம் வசனத்தில், சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவிடத்தில் வந்து, மெய்யாகவே நீ அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது. இயேசுவின் சீசன் இப்படி தான் பேசுவான். பேச்சை வச்சு கண்டுபிடிச்சாங்க. அதுபோல் இன்றைக்கி உள்ள கிறிஸ்தவனை எப்படி இன்றைக்கி உள்ள மக்கள் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? இன்றைக்கி உள்ள கிறிஸ்தவனையவன் சொல்கிறான்,
எத்தனை வழக்குகளில் மாட்டுறான், எவ்வளவு சண்டை போடுறான், எவ்வளவு அநியாயம் நடந்துக்கிட்டு இருக்கு, எவ்வளவு குத்து நடனம், கும்மாங்குத்து, எவ்வளவு ரிக்கா டான்ஸு, எவ்வளவு போதனை. எவன் கிறித்தவன் இவனை கிறித்தவன் நீ சொல்ல முடியுமா? கமாண்டில் பாருங்களேன் எத்தனை அநியாயமாக சொல்கிறாங்க. அன்னைக்குள்ள அப்போஸ்தலர்கள் அவங்க பேச்சே இயேசுவை வெளிப்படுத்தினது. லேலுயா. இன்றைக்குள்ள சீசர்கள் அப்படித்தான் ஆகணும். சீசர்கள் தான் பின்னாடி கிறிஸ்தவங்கன்னு பேர் வந்தது. நீ உண்மையான கிறிஸ்தவனாக இருந்தால் மக்கள் உன்னை பார்த்த உடனே நீ கிறிஸ்தவனா. ஒரு காலத்தில் கிராமத்தில் ஊழியத்துக்கு போகும்போது 40 வருஷத்துக்கு முந்தி சொல்கிறேன், அந்த ஊழியக்காரங்களை ஏசு போகிறாருன்னு மக்கள் சொல்லுவாங்க. கிறிஸ்தவங்களா ரொம்ப இதாக இருக்கவங்க, கிறிஸ்தவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. பெந்தேகோஸ்தவங்களா ரொம்ப பயப்படுவாங்க ஒரு காலம். இன்னைக்கு அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா இன்னைக்கு? ஆகவே ஆதி அப்போஸ்தலருடைய பேச்சு இயேசுவை வெளிப்படுத்துறது பொதுமக்கள் சொன்னாங்க. ஆனால் அவன் பயந்துக்கிட்டு அப்பொழுது 74 அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. சேவல் இதான் திருச்செந்தூரில் சேவல் ஒரு பக்கம், மயில் ஒரு பக்கம் வந்ததாக சூர சம்ஸ்காரம் அந்த இது நடத்தாங்க. சென்னியூர்னா ரத்தம், திருச்செந்தூர் திருன்னா அது ஒரு மதிப்பு கொடுத்து திருச்செந்தூர். அதான் வேல், அங்கே வேலாய் தான் அந்த சூரசம்ஹாரம் நடந்தது. பிசாசிய சிறியத்தை விற்று உன் தலையை நசுக்கும்னு சொல்லி ஆதியாகமம் 3:15 இருக்கு இல்லையா? கொலோசி 2:15 அவர் வெற்றி சிலுவையில் வெற்றி சிறந்தார்னு இருக்கு இல்லையா? அந்த தான் வெற்றி வேல்னு சொல்கிறாங்க, வேலாயுதம்னு சொல்கிறாங்க. இயேசுவுக்கு இம்மானுவேல் என்று ஒரு பேர் இருக்குது. சேவல் உடையான் கொடியில் அது கட்டுறாங்க, சேவல் கொடி. எல்லாமே நிழலாட்டம் தானே, நிழலாட்டம் தானே. தணிகை வந்து திரு போட்டு திருத்தணிகை என்று மாறியிருக்கு. திருப்பரங்குன்றத்திலேருந்து சிரிச்சா அங்கே ஒளி வீசுதுன்னு சொல்லி எல்லாமே நிழல் தான், நிழல் தான். 2 பொண்டாட்டி முருகனுக்கு இருக்குன்னா 2 பொண்டாட்டி கிடையாது. வானத்திலையும் பூமியிலையும் சகல அதிகாரம் உண்டுன்னு சொன்னார்ல. வானத்துக்கு தெய்வானியும் பூமிக்கு வள்ளியும் 2ஐயும் வச்சாங்க. முருகன்னா அழகேன்னு அர்த்தம். முருகுன்னா தமிழில் அழகுடையவர். என்ன அழகு? பிறப்பழகு, பேச்சு அழகு, வரலாறு அழகு, அவருடைய பிரசங்க அற்புதங்கள் அழகு, உயிர்த்தெழுதல் அழகு, திரும்ப வர்றாருன்னு சொன்னார் அது அழகு, இன்றைக்கி அவர் சொன்னதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அது அழகு. அதான் இம்மானுவேல். வேல் வேலாயுதம்னா அந்த அர்த்தம் தான், புரிஞ்சுக்கிங்க. அதுக்குன்னு அவங்கள போய் நிஜமாக நடந்ததாக ஒன்று சொன்னால் இதுவும் அதுவும் ஒன்றுன்னு நான் சொன்னது தப்பு. அது கற்பனை தானே. அவனே சொல்கிறான்ல, கற்பனை என்றாலும் அவனே பாடுறான். கற்பனை அது. அந்த கற்பனையுடைய ஒரிஜினல் வடிவம் இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாரையும் சொல்ல முடியாது. அதான் குமரக்கடவுள், குமாரன், தேவகுமாரன், அந்த அர்த்தம் தான். அதெல்லாம் ஏற்கனவே பிட்டாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஆகவே சேவல் கூவிட்டு, உண்மையிலேயே சொல்கிறேன், யூதாஸை விட அதிக தப்பு செஞ்சவன் பேதுரு தான். யூதாஸ் இயேசுவை சபிக்கலை, இயேசுவை சபிக்கலை. முத்தம் கொடுத்தான், காட்டி கொடுத்தான், துரோகம்தான், சபிக்கலை. தெரியாதுன்னு சொல்லலை, காட்டி கொடுத்தான், அதுக்காக மனஸ்தாபப்பட்டான். ஆனால் அவன் செஞ்ச தப்பு, தற்கொலை பண்ணிட்டான். இவன் செஞ்ச தப்பு நல்ல வேலை சாகலை, மனஸ்தாபப்பட்டான், எல்லாம் சாகலை, நல்ல வேலை பொழைச்சிக்கிட்டான். திரும்ப இவனுக்கு ஒரு வாய்ப்பு, பழைய வாய்ப்பே கொடுத்தாரு. அது மாதிரி அவன் சிலுவைக்கு போயிருந்தா அவனை வாய்ப்பு கொடுத்துருப்பாரு. எவனையோ மன்னிக்கிறவர் சீசனை மன்னிக்க மாட்டாரா? அதனால் அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்டான். நீங்களும் நானும் அவசரப்படக்கூடாது. அவர் மன்னிக்கிறதுக்கு தயவு பொருந்திருக்கார். கிருபையின் காலம் இது. எப்பேற்பட்ட பாவியானாலும் மனம் திரும்ப முடியும், மன்னிப்பு கேட்க முடியும், ஒப்பு கொடுக்க முடியும். பழைய நிலைமையிலேயே தான் விடுவார். இளைய குமாரன் என்னைய குமாரன் சொல்கிறதுக்கு பாத்திரம் நல்லேன்னு சொல்லும் போது பரவாயில்ல அப்படியே டம்மி பீஸ் ஆயிடுறான்னு அப்பா சொல்லலை. முந்தி இருந்த நிலைமையிலேயே அவனை மோதிரம் கொடுத்து, அவனை ஒரு நல்ல ஆடையை கொடுத்து, பட்டாடை கொடுத்து, நல்லா கொளுத்த கண்டுகளை அடித்து ஜாம்னு விழா கொண்டாடினார் தகப்பேன். அதே தான் தேவன்.
தேவன் நமக்கு எல்லாருக்கும் பிதாவாக இருக்காரு. ஒருவராது கெட்டு போது ஒரு சித்தம் இல்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஊழியர்களே, மக்களே, தேவ பிள்ளைகளே, நம்ம எப்பேற்பட்ட தவறா செய்திருந்தாலும் மன்னிப்பு இருக்கு. அடுத்து பாவம் செய்யாதீங்க, இனி பாவம் செய்யாதீங்கன்னு சொல்லி யோவான் 8:11 சொன்னார் தவிர தொடர்ந்து செய்யுங்க நான் மன்னிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லலை. சிலர் அப்படி சொல்கிறாங்க, தப்பு. ஒரே தடவை மன்னிப்பு இருக்குது. தெரியாமல் செய்தவனுக்கு மன்னிப்பு இருக்குது. ஒருவேளை அறியாமல் நீ செய்யும் போது மன்னிப்பு இருக்குது. 7 முறை அவன் விழுந்தாலும் கூட திரும்ப எந்திரிக்க முடியும். ஆனால் தெரிஞ்சு செய்கிறவனுக்கு மன்னிப்பு கிடையாது. அறிஞ்சவனுக்கு அநேக அடி. இன்றைக்கி ஒரு அம்மா முட்டு கொடுக்குறாங்க. அவன் 2 பொண்டாட்டி வச்சுருக்கான், இவன் 3 பொண்டாட்டி வச்சு. ஊழியக்காரங்களை திட்டாதீங்க, அப்புறம் குஷ்டரோகி வந்துடும். பழைய ஏற்பாட்டில் அந்த யாருக்கோ வந்துச்சுல, என்ன மோசே மனைவி சொன்னதுக்கு மிரியாமுக்கு அந்த மாதிரி ஊழியக்காரங்களை வையக்கூடாது, இப்போ குஷ்டரோகம் வந்துடும், முட்டு கொடுக்குறாங்க. அது எவ்வளோ பெரிய குற்றம். ஊழியக்காரன் பகிரங்கமாக குற்றம் வெளியாகும் போது அது அவன் கள்ள ஊழியக்காரனாக இருக்கான், மனம் திரும்ப சொல்லித்தானே ஆகணும். தாவீது பகிரங்கமாக பாவம் வெளியே தெரிஞ்ச பிறகு 51ஆம் சங்கீதத்தை பகிரங்கமாக எழுதி பாவ அறிக்கை செய்தான். நீ பழைய ஏற்பாட்டை பின்பற்ற இல்லை, வெளியரங்கமாக பேசு. தியோடோர் வில்லியம்ஸ் ஐயா எனக்கு ஆரம்பத்தில் ஆவிக்குரிய வகையில் லீடராக இருந்தார். அவர் சத்திய வசனத்தை நல்லா கேட்பேன். அவர் ஒரு காரியங்களை விழும்போது பகிரங்கமாக அறிக்கையிட்டார். அது இல்லை மனுஷன் விழாதவன் சந்தர்ப்ப சூழ்நிலை திரும்பி எந்திரிச்சிரு. தாவீது அதுக்கு பிறகு சரியாக வந்த மாதிரி தெரியல. அதோட அவன் ஆத்மாவாது பிழைக்கும்ல. அதோட புதிய ஏற்பாட்டில் விளைவீனங்களை மன்னிக்கிறார். உபதேசத்தை அறிஞ்ச பிறகு செய்யக்கூடாது, சத்தியத்தை தெரிஞ்ச பிறகு செய்யக்கூடாது. திரும்ப அவனை புதுப்பிக்கிறது கூடாத காரியம் இருக்குது. புதிய ஏற்பாட்டு சத்தியத்தை அறிஞ்ச பிறகு ஒருத்தர் பாவம் செய்யக்கூடாது. அனுதினமும் தேவனோடு இருங்க. எப்படி பாவம் செய்வீங்க? எப்போதும் துதி ஆராதனை வாயில எப்போதும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இயேசுவின் ரத்தத்தை ஜெயம் ஜெயம்னு சொல்லிக்கிட்டே இருங்க. பழைய ஏற்பாட்டுக்கார மாதிரி புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர்கள் எவனையாவது பாலியல் தொந்தரவு பண்ணால், தண்ணி அடித்தான், களை வாண்டான், அவன் பொண்டாட்டி எடுத்துகிட்டு போனான், எந்த அப்போஸ்தலனையாவது சொல்லு பார்ப்போம். தெய்வ காரியங்களில் குற்றப்படுத்துனாங்களே தவிர எத்தனைப்பட்டாலும் அவங்க நிஜஸ்தராக நான் இருக்கிறோம்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. பிராடுன்னு சொன்னாலும் நாங்கள் நிஜம், விசாரித்து பார்த்தா எல்லாம் உண்மை. இப்போ என் வாழ்க்கையில் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்குது, மக்கள் மத்தியில் பரப்பியிருக்கான். விசாரிங்க, எல்லாம் பொய்யாயிரும். எல்லாம் பொய். விசாரிங்க. யாரும் விசாரிக்கிறது இல்லை. அது கண்ணு மூக்கு ஊறுதுன்னா பறக்கிறதுன்னு சொல்லிடுவாங்க. அதுபோல் இயேசு கிறிஸ்து மேலே அநேக குற்றங்கள் பொய் சாட்சிகள் வந்தாலும் அது ஒவ்வொரு அப்போஸ்தலர் மேலே நிறைய பொய் சாட்சிகள் கொண்டு வந்தாங்க. ஒவ்வொரு அந்த உபதேசத்தை கடைபிடிக்கிற நீங்களும் நானும் அநியாயமாக நம்மளை சொன்னால், பொய்யா சொன்னால் நம்ம பாக்கியவான்கள். அவங்களுக்கு பயப்படாதீங்க, அவங்களுக்கு அஞ்சாதீங்க. திரும்ப தேவனோடு ஒப்புடுவோங்க. அவருக்கும் உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் போதும். மற்ற 26 அதிகாரத்தை நிறைவு செய்கிறேன். 27 அதிகாரத்தை அடுத்த வாரத்தில் நம்ம யோசிப்போம். நீங்கள் வந்த நேரத்துக்கு தக்கபடி இந்த நேரத்தை நான் முடிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய பாடு, அவருடைய மரணம் நமக்கு எப்போதும் நினைவு கூறுதலாக இருக்கட்டும். அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகையும் செய்யலாம். நாம் அவரை மறுதளித்தா நம்மையும் அவர் மறுதளிப்பார். எப்படி பரலோகம் உனக்கு சொந்தமோ பாடுகளும் உனக்கு சொந்தம்தான். உன் திராணிக்கு தக்க பாடுபட ஒப்பு கொடுக்க மாட்டார். விரலுக்கு தக்க வீக்கம். தெய்வ பக்தியாக நடக்க மனதாக இருக்கிற யாவரும் 2 தீமோத்தேயு 3:12 படி துன்பப்படுவார்கள். என் நிமித்தம் துன்பப்படுகிறவன் பாக்கியவான்னு சொன்னார். பேதுருவை போல நீ மறுதளித்தாலும், யூதாசை போல காட்டி கொடுத்தாலும் திரும்ப இயேசு உன்னை அழைக்கிறார். நீ மனம் திரும்பி வா. திரும்ப ஊழியத்தை கொடுப்பார், திரும்ப வரங்களை கொடுப்பார், திரும்ப உன்னை உயர்த்துவார். இதே பேதுருவை கொண்டு தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 3000 கிறிஸ்தவங்களை உருவாக்கினார். இதே மறுதளித்த பேதுருவை உன்னையும் பயன்படுத்துவார். பயப்படாதே, திகையாதே. கிருபையின் காலத்தை பயன்படுத்தி இயேசுவோட பாடுகளோட
அவர் இரத்தத்தோடு அண்டிக்கொள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.